அன்பர்களே, இன்று வெள்ளிக்கிழமை அம்மன்குடி ஸ்ரீ துர்கா தேவி மற்றும் கைலாசநாதர் கோயிலுக்கு போகிறோம். இத்திருக்கோவில் கும்பகோணம் உப்பிலியப்பன் கோவில் அருகில் உள்ள அம்மன்குடியில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மூலவராக ஸ்ரீ பார்வதி அம்மன் சமேத ஸ்ரீ கைலாசநாதர் இருந்தாலும் இங்கு உள்ள துர்க்கையே சிறப்பாக சன்னதி கொண்டுள்ளார். கும்பகோணத்திலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அம்மன்குடி உள்ளது. இங்கு 2 துர்க்கை அம்மன் சன்னதிகள் உள்ளன. மகிஷாசுரனை வதம் செய்யும் கோலத்தில் ஒரு சன்னதியும் 8 கரங்களுடன் எருமையை வதம் செய்யும் அகோர திருக்கோலத்தில் ஒரு துர்க்கையும் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. இவளே பிரதான துர்க்கை தெய்வமாகும். மகிஷாசுரனை வதைத்தாள் அன்னை. அவனை வதைத்த பாவதோஷங்கள் போக்கிக் கொள்ள பல திருத்தலங்களுக்கு சென்றுவிட்டு திருவிழிமலைக்கு வந்தபோது அவன் கையில் இருந்த சூலாயுதம் விருட்டென கிளம்பி பறந்து சென்றது. ஒரு தடாகத்தில் விழுந்தது. அத்தடாகத்தை நோக்கி அன்னை சென்றாள். சூலாயுதத்தில் இருந்த குருதி தடாக நீரில் கலந்து தடாகமே செந்நிறமாக காட்சி தந்தது. சூலாயுதம் இரத்தக்கரை நீங்கி பரிசுத்தமாக இருந்தது. உடனே துர்காதேவி தன் பாவம் தீர சிவபெருமானை வணங்கி அத்தடாகத்தில் நீராடி கரையேறினாள். அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது. இங்கே 12 வருடம் தவம் செய் என்றது. அதன்படி துர்க்கை என்னை கைலைநாதரை எண்ணி தவத்தில் ஆழ்ந்தாள். தன் தவத்திற்கு எவ்வித இடையூறும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தபஸ் விக்ன ஹர விநாயகரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டாள். அன்னையின் தவம் நிறைவடையும் போது ஸ்ரீ பார்வதி தேவியுடன் கைலாயநாதர் காட்சி தந்து, துர்க்கையே, உன் பாபம் நீங்கியது, நீ இத்தலத்திலேயே குடியிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாயாக என அருள் பாலித்தார். அதன்படி அம்மன் இங்கு குடிகொண்டதால் அம்மன் குடி என்றும் தேவி தபோவனம் என்றும் இத்தலம் பெயர் பெற்றது. துர்காதேவியின் பாவத்தை போக்கி தலம் என்பதனால் அம்மனை நாடி வரும் அன்பர்களின் பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். இத்துர்க்கையின் அருளால் தஞ்சை தரணியே செழிப்புற்றது என்கிறார்கள் பக்த கொடிகள். ஸ்ரீ ராஜராஜ சோழனின் படை தளபதியாகிய கிருஷ்ண ராம பிரம்மராயர் இந்த அம்மனின் தீவிர பக்தர். படையெடுத்து சென்றாலும் பல முக்கிய காரியங்களில் இறங்கினாலும் இந்த அம்மனை வணங்கிய பிறகே செயல்பாடுகளை பிரம்மராயர் தொடங்குவாராம். அதனால் அவருக்கு சோழ நாட்டிற்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைத்தது என்கிறார்கள். அதனால் இந்த கோவிலை திருப்பணி செய்து ஏராளமான நிபந்தங்களையும் அவர் வழங்கியுள்ளார். ஸ்கந்த புராணத்தின் 66வது அத்தியாயத்தில் இத்தலம் பற்றிய குறிப்புகள் உள்ளன. இங்கு உள்ள தீர்த்தம் பாப விமோசன தீர்த்தம். இத்தலத்தில் உள்ள விநாயகர் சால கிராமத்தால் ஆகியவர். காலையில் பச்சை, மதியம் நீல நிறம், மீண்டும் மாலையில் பச்சை நிறம் என நிறமாறும் தன்மை கொண்டவர். விநாயகர் வயிற்றில் நாகம் உள்ளது. இவர் கையில் தபசு மாலை வைத்துள்ளார். இவரே தபசு மரகத விநாயகர் ஆவார். இவர் வெளிச்சத்தில் ஒரு நிறமும் இருட்டில் ஒரு நிறமுமாக காட்சி தருவார். இக்கோயில் கிபி 944ஆம் ஆண்டில் கட்டப்பெற்றது. ஸ்ரீ கைலாயநாதர் கிழக்கு நோக்கியும் ஸ்ரீ பார்வதி தெற்கு நோக்கியும் சன்னதி கொண்டுள்ளார். நவகிரக சன்னதி இல்லை. வீணை இல்லாத சரஸ்வதி சன்னதி இங்கு உள்ளது. செவ்வாய்க்கிழமை ராகுகால பூஜையில் கலந்து கொண்டு நோய்கள் குணமாகவும் வழக்குகளில் வெற்றி பெறவும் வழிபட்டு பலன் பெறுகின்றனர். சனிக்கிழமைகளில் நடக்கும் பூஜையில் கலந்து கொண்டு நீண்ட ஆயுளுக்காக வழிபடுகின்றனர். திருமணப்பேறு மகப்பேறு கிட்டிட வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுகின்றனர். மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை, நவராத்திரி, துர்காஷ்டமி, பௌர்ணமி, அமாவாசை போன்றவை இங்கே விழா நாட்கள். நோய்கள் நீங்கி எடுத்த செயல்களில் வெற்றி பெற அம்மன்குடி ஸ்ரீ துர்க்கையையும் ஸ்ரீ கைலாயநாதரையும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.